வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வாலட்டைலான ஒரு டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் கிட்ட இது மாதிரி ஒரு கேண்டில் நமக்கு பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு 50-50 நமக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு டே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவான ஒரு டே அப்படிங்கிறது டோட்டலாக நமக்கு மார்க்கெட் ஒரு ட்ரெண்டே பாசிட்டிவாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நாம் எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்கு இன்னும் சில நாட்கள் மார்க்கெட் பாசிட்டிவாக தொடர்ந்து போகணும், சில பிரேக் அவுட்டெல்லாம் கொடுக்கணும். அதுக்கு வால்யூம் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும் போது மட்டும்தான் மார்க்கெட் பாசிட்டிவாக டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நாம் எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் இந்த அளவுக்கு நாம் பெருசாக எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு சப்போர்ட் இருந்தது. அந்த சப்போர்ட் கிட்ட ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நடந்திருக்கு. அதுவும் ஒரு நாள் தான் நடந்திருக்கு. ஸோ அதன் ஒரு நாள்லேயே மேக்ஸிமம் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக டர்ன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஸோ அதனால் சில விஷயங்கள் சொல்லிடுறேன், அவ்வளோதான். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டே நமக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் வரும் நாட்களில் இந்த வாரத்தில் இன்னும் 4 நாள் ட்ரேடிங் செஷன் வந்திருக்கு. ஸோ அதில் நமக்கு இன்னும் நம்ம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டேவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 24,900 வரைக்கும் மூவ் ஆகணும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சு. ஸோ எல்லா நாளும் நமக்கு ஒரு 200 பாயிண்ட் மூவ் ஆகணும் அப்படின்ட்டு எந்த விதமான ஒரு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக நாம் பார்க்குற வேண்டிய ஏரியா எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,900 ஒரு 24,800 இந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவாக கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு கேப் இருந்தது. அந்த கேப் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல இருந்துச்சு இல்லையா, அந்த சப்போர்ட்டை இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட்டுக்காக ஒரு புல் பேக் மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த ரேஞ்சை ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே இறங்கியிருக்கு. அப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இந்த இடத்துல அகெயின் ப்ரைஸ் இதுக்கு மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க, ஆனால் இந்த லெவல் உடச்சிட்டாங்க. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அந்தளவு கொஞ்சம் ஹெவியான ஒரு ரெசிஸ்டன்ஸாக அல்லது சப்போர்ட்டாக இந்த இடத்துல இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக பயங்கரமான ஒரு சப்போர்ட்டாக இல்லை. சரி, ஓகே. இப்போ ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்போ வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் நமக்கு பிரிண்ட் ஆகணும். அப்படி ரிஜெக்ஷன் கேண்டில் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அகெயின் என்ன நடக்கும், ப்ரைஸ் இப்படி கீழே இறங்கும். அகெயின் ப்ரைஸ் ஒரு 24,400 24,300 அப்படின்ட்டு கீழே இறங்கும். இது டெய்லி ஃப்ரேம் பண்ணியில் இன்னும் இருக்கிற ஒரு சினாரியோ. பை சான்ஸ் இப்போ எப்படி நமக்கு ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இந்த சப்போர்ட் உடச்சிட்டு கீழே வந்துட்டாங்க, அதே மாதிரி இது ரெசிஸ்டன்ஸ் அந்தளவுக்கு ஹெவியாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருந்து மேலே வந்துருச்சு அப்படின்னா அகெயின் இந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகும். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 25,150 இந்த ஏரியா வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்ம 2 சினாரியோ சொன்னோம். ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னா இந்த லோ கட் பண்ணாமல் இந்த இடத்துல இருந்தே நமக்கு ஒரு புல் பேக் கிடைக்கும். இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சினாரியோ அப்படின்ட்டு பாசிட்டிவ் சைடு 2 சினாரியோ சொன்னோம். அதில் இந்த சினாரியோ நமக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதில் நமக்கு இப்போதைக்கு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு இம்மீடியட்டாகவே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு 24,670 24,700 இந்த ஏரியா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது அடுத்த லெவல் ஒரு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக அப் ட்ரெண்டில் இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,750 760 இந்த ஏரியா அடுத்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,850 அடுத்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ இன்பிட்வீன் கேப்பில் 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டினியூஸாக நமக்கு ஒவ்வொரு 60-70 பாயிண்ட்டுக்கும் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். பை சான்ஸ் நாளைக்கு
எப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, அதான் ஒரு சினாரியோ வைஸ் நான் வந்து சொல்கிறேன். நாளைக்கு இன்கேஸ் நமக்கு வந்து இந்த 24,650 700 இந்த லெவலில் நம்மளால் வந்து உடைக்க முடியல அப்படின்னா மறுபடியும் ஒரு யூ டர்னை வந்து அடிச்சு விடுவாங்க. இன்னையோட ஓப்பனிங் வரைக்கும் கீழே இறங்குமா அப்படின்னு தெரியல. மேபி வரலாம், அல்லது வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 50% வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் மாதிரி வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரெண்டாவது, இன்கேஸ் நமக்கு வந்து இந்த லெவல் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டாவது சினாரியோ. மூணாவது சினாரியோ, நாளைக்கு நல்ல பயங்கரமான ஒரு செல்லிங் வந்து இருக்குது அப்படின்னா இதை மேலே நமக்கு வந்து பெருசாக வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்க முடியல அப்படின்னா அகெயின் இன்னையோட லோ வரைக்கும் வந்து வரலாம். இது கொஞ்சம் ரேர் கேஸ் தான், மேபி பாசிபிலிட்டி இருக்குது, அவ்வளோதான். இந்த லெவல் கூட வந்து கீழே இறங்கலாம். ஒரு 24,400 24,350 இந்த ரேஞ்சு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ஒரு லெவலாக இந்த லெவல்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் வந்து 24,600 அந்த ரேஞ்சிட்டு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, இப்போ டவுன் சைட் மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 24,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். இன்னையோட அந்த நியர்பை ரெசிஸ்டன்ஸை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு 24,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு உண்டான அந்த ரேஞ்சஸ் வந்து இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னையோட லோ அப்படிங்கிறது, அதாவது ஓப்பனிங் லோவில் இருந்துச்சு இல்லையா, அது பார்க்கும்போது 24,500 வந்து இருக்குது. அப்போ நாம் நாளைக்கு ஒரு டவுன் சைட் அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து இருக்குது அப்படின்னா கன்சிடர் வந்து பண்ண வேண்டிய ஏரியா 24,500 24,400 அப்படிங்கிற ஏரியாவை நம்ம வந்து ஒரு ரேஞ்சஸாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிறப்ப அடுத்த லெவல் ஒரு ட்ரேடிங் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நியர்பையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்லேயே நமக்கு வந்து ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அப்போ ஒரு 24,600 இப்போதைக்கு வந்து க்ளோசிங்கு, அதுக்கு அடுத்தது 24,700 ரெசிஸ்டன்ஸ் தான், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் சூஸ் பண்ணணும். 24,800 அதையும் நம்ம சூஸ் பண்ணணும். 24,900 அதையும் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா நியர்பை ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த 3 லெவலில் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்ட்ரெண்டில் வந்து இருக்குது. அப்போ ஒரு 300 பாயிண்ட்டுக்கு உண்டான அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல செல்லிங்கை வந்து போட்டு வச்சுட்டு ரெடியாக வந்து உக்காந்துட்ருக்காங்க. அப் சைடு இந்த 300 பாயிண்ட்டுக்கு உண்டான அந்த ரேஞ்சஸ் வந்து இருக்கலாம். அதே மாதிரி டவுன் சைடு இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட்டுக்கு உண்டான அந்த ரேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு வாலட்டைலான ஒரு டே வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த வாலட்டைல் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஒன் சைடு மூவ் உண்டான அந்த இதால் வந்து அப்படியே வந்து ஷிஃப்டாக இதாகிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து அந்த கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து கிராஜுவலாக வந்து மார்க்கெட் வந்து அப்ரெண்ட் போக வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,600 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். அதுதான் வந்து நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் பக்கம் வந்து ஒரு அப்டன் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த கேண்டலோட சைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1255 இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கேண்டில். லோ வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு ஒரு 5 ரூபா 6 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களால் வந்து ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா ரேஞ்ச் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து அதில் வந்து போயிருந்தது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட் வந்து காட்ட முடியாது. சரி, ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து 1 மணிக்கு மேலே அந்த ஒரு நல்ல மூவ் உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷன் சைடு உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். புட் ஆப்ஷன் சைடு இந்த ரேஞ்சில் மட்டும் லைட்டாக வந்து ஒரு 20 பாயிண்ட் 15 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புட் ஆப் சைடு அந்தளவுக்கு வந்து மூவ் வந்து கொடுக்கல. ஆனால் கால் ஆப் சைடு மட்டும் இந்த பக்கம் நல்ல மூவ் வந்து கொடுத்துருந்தது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,700 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,550 இருக்கலாம். 24,550 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா ஒரு 24,450 24,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 24,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,900 24,800 24,700 24,550 24,500 24,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் அந்த வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 935 940 அந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேஞ்சுக்கு வந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300-350 பாயிண்ட் பக்கம் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் மாதிரி வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க.
இருந்தாலும் அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து இருந்தது இல்லையா, அந்த ஓப்பனிங்கிட்ட இருந்து அந்த லோக்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் இருந்து எடுத்துகிட்டு அகெயின் வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ இந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 12 மணிலேருந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு மார்னிங் செஷன் வந்து விட்டாலும் இந்த இடத்துல ஒரு டவுனும் உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னாலும் இந்த இடத்துலேருந்து ஒரு நல்லமும் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 5400 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 53,800 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 53,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 53,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 5400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 54,400, 54,200, 54,100, 53,800, 53,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேருந்து நல்லதாக ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓவராலாக வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டேவாக ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 80,600 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் 80,200 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 80,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 80,000, 79,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கலாம். 80,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 81,000 வரைக்கும் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 81,200, 80,000, 81,000, 80,600, 80,200, 79,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி நல்லா இன்றைக்கி வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஓப்பனிங்கே லைட்டாக வந்து ஒரு ஓப்பனிங் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு ஓப்பனிங் வந்து கிடச்சிது. அங்கேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிது. அகெயின் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வந்துட்டு அகெயின் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு ஒன் சைடு மூவ் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் உங்களால் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 12,800 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,650 வந்து இருக்கலாம். 12,650 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 12,550, 12,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 12,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 12,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,000, 12,900, 12,800, 12,600, 12,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் அந்த வாட்ச் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.